இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஒருவருடைய பெயரை வைத்தே அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், எந்த மொழியை சேர்ந்தவர்கள் என்று நாம் கணிக்கிறோம். தனிப்பட்ட ஒரு நபரை அடையாளம் கண்டு கொள்ள பெயர் மிகவும் உதவுகின்றது. யாரை நாம் முதலாவது பார்த்தாலும் உங்கள் பெயர் என்ன என்று தான் நாம் கேட்போம். நம் பெயரை முதலாவது பிறந்தநாள் சான்றிதழில் பதிவிடுகிறார்கள். பின்பு பள்ளியில் சேரும் போது, கல்லூரியில், வேலையில் சேரும் போது பெயரை வைத்துதான் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். நம் தனிப்பட்ட பெயர் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுபோல நம்மை சிருஷ்டித்த ஆண்டவரும் நம்மை மீட்டுக்கொண்ட ஆண்டவரும் நம்மை பார்த்து பயப்படாதே என்று கூறிவிட்டு பின்பு அவர் நம்மோடு பேச நினைக்கிற செய்தியை கூறுகின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் நம்மேல் கொண்டுள்ள உறவை கூறுகின்றார். ஒரு பெற்றோர் இது என்னுடைய குழந்தை என்று கூறுவது போல ஆண்டவரும் நீ என்னுடையவன் என்று நம்மை அவருடைய உரிமை சொத்தாக தெரிந்து கொண்டார். நம்மேல் வைத்த மிகுதியான அன்பினால் நம் தலையில் உள்ள முடிகளையும் கூட எண்ணி இருக்கிறார். நம்மை காட்டிலும் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்திலும் அவர் நம்முடைய பெயரை எழுதியிருக்கிறார். 1960ஆம் ஆண்டு கலிபோர்னியாவிலே பல இனத்தவர்கள் ஒன்றாக சேர ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு இனத்தவர்களும் அவர்களுடைய இனத்தின்படி பெயரை தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்தார்கள். கிண்டர் கார்டனில் சேர்ப்பதற்காக பிள்ளைகளுடைய ஐடியில் அவர்களுடைய பெயரை எழுதி அனுப்பினார்கள். அங்கிருக்கும் ஆசிரியர்களுக்கு பெயரை கண்டுபிடிப்பதிலே மிகவும் சிரமமாக இருந்தது. ஸ்நாக்ஸ் வைக்கிற டப்பாவிலே ஃப்ரூட் ஸ்டாண்ட் என்று எழுதியிருந்தது. அந்த ஆசிரியர் அந்த மாணவனுடைய பெயர்தான் ஃப்ரூட் ஸ்டாண்ட் என்று நினைத்து, ஃப்ரூட் ஸ்டாண்ட், இந்த கார் உனக்கு விளையாட வேண்டுமா என்று கேட்டார்கள். அவன் தயக்கத்தோடு அதை வாங்கி கொண்டான். ஆனால் எந்த பதிலும் கூறவில்லை. பின்பு ஃப்ரூட் ஸ்டாண்ட், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாயா என்று கேட்டார்கள். அவன் அந்த கேள்வியை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிளாஸ் முடியும் போது எந்த ஸ்கூல் பஸ்ஸில் அவனை ஏற்றிவிட வேண்டும் என்று அவன் ஐடியை பார்த்தபோதுதான் அவன் பெயர் ஆண்டன் என்று தெரிந்தது. அவன் அந்த ஆசிரியரை பார்த்து சந்தோஷத்தோடு சிரித்தான். பின்பு அவர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாவற்றிற்கும் பதில் கூறினான். இதுபோல ஆண்டவரும் நம்மை பெயர் சொல்லி அழைத்து, நீ என் பிள்ளை, நீ என்னுடையவன் என்ற அவருடைய உரிமை சொத்தாக, அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக நம்மை தெரிந்து கொண்டு நம்மிடத்திலே கூறும் செய்தியை பின்வரும் வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். அதே அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று வாசிக்கிறோம். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் நம்மை காப்பார். நீ என்கிற இடத்திலே நம் பெயரை சொல்லி இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நம் ஆண்டவர் நம்மை உள்ளன்போடு சிநேகிக்கிறார். நாம் ஆண்டவரின் பார்வைக்கு அருமையானவர்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்த தேவன், எங்களை மீட்டுக்கொண்ட தேவன், எங்களை பெயர் சொல்லி அழைப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீ என்னுடையவன் என்று எங்களை மனதார ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்த பாதைகளை கடந்தாலும் கூட ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய்,
நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவருக்கு மறுமொழியாக நாங்களும் உங்களை சிநேகிக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.